இந்திய தேசத்திலிருந்து, தமிழ்நாட்டில் சென்னையிலிருந்து போதகர் சார்லஸ் அவர்கள் ஐயா எங்களோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றார். இந்தியாவில் கிருபாசனம் திருச்சபை, அது ஒரு பெரிய திருச்சபை, இந்தியா முழுவதும் எங்கும் வியாபித்திருக்கிற ஒரு திருச்சபை. அதில் சென்னை சாந்தோம் பகுதியின் கிருபாசனம் திருச்சபையின் தலைமை போதகராக போதகர் சார்லஸ் அவர்கள் ஊழியம் செய்கின்றார். சென்னையிலும் அவருக்கு இன்னும் கிளை திருச்சபைகள் இருக்கின்றது. அதே போல் விசேஷமாக வட மாநிலங்களிலும் அவர் ஊழியத்திலே வாஞ்சியுள்ளவராக ஊழியங்களை தாங்கி ஊழியங்களை நடத்தி வருகிறார். அதை நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகின்றோம். 40 வருடங்களுக்கு அதிகமாக திருப்பணியிலே ஈடுபட்டிருக்கின்ற ஒரு அனுபவம் மிக்க தேவ ஊழியர் இதனுடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்தியாவிலிருந்து தேசத்துக்கு தேடி வந்திருக்கின்றார். நாம் ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். நிச்சயமாக ஆண்டு உங்களோடு பேசுவார். நாங்கள் போதகர் சார்லஸ் அவர்களை மிகவும் அன்பாக வரவேற்கின்றோம். மீண்டும் நாங்கள் கரங்களை தட்டி ஐயாவை வரவேற்கிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன வாக்கியங்களை சொல்ல வேண்டுமோ ஆண்டவர் அதை சொல்ல முடியாத கிருபைகளை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரம்ப்பா. பிதாக்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்தவான்கள் உடைய பாதத்தில் இருந்து இந்த வார்த்தையினால் போதனையடைந்தார்கள் என்று சொல்லியிருக்கிறது. இப்போதும் கூட தேவன் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி உடைய பிள்ளைகளை நீர் போதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய வசனங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே மேன்மையான ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே நல்ல மேலான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த வசனங்கள் அவர்களுக்கு உதவி செய்யணும். ஆண்டவரே ஆண்டவரே, கிருபையாய் உப்பால் நிறைப்பட்ட நம்முடைய வார்த்தைகள் இந்த பிள்ளைகள் உள்ளங்களில் கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு நாள் ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்குறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு கூட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 11 வருடங்களுக்கு முன்பாக நான் இலங்கை தேசத்துக்கு வந்தேன். ஒரு 11 வருடங்கள் கழித்து இங்கே வரும்படிக்கு எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு கூட நான் வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு வேத வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். அடுத்த வசனம் கூட படிங்க, 20வது வசனம். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுறதும் இல்லை. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க அவருடைய பின்பற்றவருடைய சீஷர்களுக்கு உபதேசம் பண்ணி சொல்லுகிறார். ஆண்டவருக்கு சோதரம். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியும் இல்லை துரும்பும் இல்லை திருடர்களும் அங்கே இல்லை. பூமியிலே பொக்கிஷங்களை நீங்கள் சேர்த்து வைத்தால் இங்கே பூச்சி இருக்கிறதாம், துரும்பு இருக்கிறதாம், இங்கே திருடர்களும் கண்ணம் விட்டு திருடுவார்களாம். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை நீங்கள் சேர்த்து வைத்தால் அங்கே பூச்சியும் இல்லை துரும்பும் இல்லை, அங்கே திருடர்களும் இல்லை. இந்த வேத வசனத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வாயை திறந்து சொன்னார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்தால் அவர் தம்முடைய வாயை திறந்து அவருடைய சீஷர்களுக்கு உபதேசம் பண்ணினார் அப்படி சொல்லியிருக்கும். 2வது வசனத்தில் நீங்கள் படித்தா அப்படி சொல்லியிருக்கும். இந்த மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே இயேசு மலையின் மேல் ஏறினார் என்று சொல்லி எழுதியிருக்கோம். 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் படித்தா அதில் மலையிலிருந்து இறங்கினார் என்று சொல்லியிருக்கும். 1 வசனம் மலையில் ஏறினார் என்று எழுதியிருக்கும். 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் படித்தீங்கன்னா அவர் மலையிலிருந்து இறங்கினார் என்று சொல்லியிருக்கும். இப்போ இந்த 3 அதிகாரங்களுமே மலை பிரசங்கம். உங்கள் எல்லாருக்கும் அது தெரிஞ்சது தான். இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்களை கூப்பிட்டு வைத்து அவர்களுக்கு அவர் மலையின் மேல் ஏறி
முதல் முறையாக வாயை திறந்து, அந்த வசனத்திலே நீங்கள் படித்தா அப்படி சொல்லி, வாயை திறந்து முதல் முறையாக அவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் நீங்கள் படித்தா அதில் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து சொல்லியிருக்கும். 3ஆம் அதிகாரம் யோவான் ஸ்நானனுடைய ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லியிருக்கும். 4ஆம் அதிகாரம் இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதை குறித்து மத்தேயு 4ஆம் அதிகாரம் சொல்லியிருக்கும். மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களும் இயேசு கிறிஸ்துடைய மலை பிரசங்கம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆமென். முதல் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் முதல் முறையாக இயேசு அப்போது வாயை திறந்து அவருடைய சீஷர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். அவர்களிடத்தில் பேசுகிறார். என்ன அவர்களுக்கு சொல்கிறார்? முதல் முறையாய் வாயை திறந்து உபதேசம் பண்ணினார். அப்படி எழுதியிருக்கும். வாயை திறந்து அவர் உபதேசம் பண்ணினார். அந்த உபதேசம் பண்ண அந்த வார்த்தையில் தான் இந்த வார்த்தை அங்கே சொல்லியிருக்கிறது. என்ன சொல்கிறாரு? பூமியிலே நீங்கள் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். ஆண்டவர் சோதரம், பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே திருடர்கள் இல்லை, தூச்சி இல்லை, அங்கே துரும்பும் இல்லை. பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தால் இங்கே திருடர்கள் இருக்கிறார்கள், இங்கே தூச்சி இருக்குது, துரும்பு இருக்கிறது, அவைகளை எல்லாம் கெடுத்து போடும் அப்படி சொல்லி ஆண்டவர் பாருங்க அவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். நமக்கு எல்லாருக்கும் உபதேசம் பண்ணால் பிடிக்காது. உங்களுக்கு யாருக்காலும் புத்தி சொன்னால் பிடிக்குமா? ஆலோசனை சொன்னால் யாருக்காவது பிடிக்குமா? நம்ம யாரும் விரும்ப மாட்டோம். பிரசங்கம் கேட்குறதே ரொம்ப கஷ்டம். சுவிசேஷன் சொன்னால் அற்புதம் செய்கிறார், அடையாளம் செய்கிறார்னா எல்லாருக்கும் பிடிக்கும். அதே நேரத்தில் உபதேசம் பண்ணால், அவங்களுக்கு ஆலோசனை சொன்னால் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். வேதத்தில் கூட இப்படி சொல்லியிருக்கு, புத்திமதியை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான் அப்படி சொல்லியிருக்கு. ஆலோசனைகளை வெறுக்கிறவன் மிருக குணம் உள்ளவன் அப்படி இருக்கு. நீதிமொழிகளில் நீங்கள் படித்தா, எனக்கு புத்தி சொல்லாண்டா, யாரும் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னால் அது மிருக குணம் உள்ளவர்கள்னு பைபிள் சொல்லுகிறார். உபதேசம் பண்ணினார் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு, உபதேசம் பண்ணினார் அப்படி சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபதேசம் பண்ணினார். உங்களுக்கு எனக்கும் ஆண்டவருடைய சத்தியம் ரொம்ப மேன்மை உள்ளது. நீங்கள் நானும் தேவனுடைய வசனத்தை கேட்டு தான் நம்முடைய கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனாலே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏன் சேர்த்து வைக்கக்கூடாது சொன்னால், இங்கே பாருங்கள் பூச்சி இருக்கிறது, இங்கே துரும்பு இருக்கிறது, திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், பூச்சி இல்லை, துரும்பு இல்லை, திருடர்கள் கண்ணமிட்டு என்ன செய்யறதில்லை, திருடுவதும் இல்லை. ஆமென். ஆண்டவர் சோதரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம இயேசு சொன்ன செய்ய மாட்டோம், இயேசு சொல்லாததான் நம்ம செய்வோம். நம்ம எல்லாருமே பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறது இல்லை. நம்ம எல்லாரும் நம்முடைய பூமியில் தான் நம்முடைய பொக்கிஷத்தை என்ன செய்வோம். பாருங்கள், உங்கள் பொக்கிஷம்லாம் எங்கே இருக்கோ தெரில. ஸ்டேட் பேங்கில் இருக்கோ, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கோ, நகையாக இருக்குதோ, இல்லாட்டால் நிலமாக இருக்குதோ, எங்கே உங்கள் பொக்கிஷங்கள் இருக்கோ உங்களுக்கு தான் தெரியாது. இயேசுநாதன் அப்படி தான் சொல்கிறார். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கும் அப்படி சொல்கிறார். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குது, அதுதான் உங்கள் இருதயம் அங்கே தான் என்ன செய்யும் இருக்கும். இயேசு சொல்கிறாரு, நீங்கள் இந்த பூமியில் பொக்கிஷங்களை சேர்க்கக்கூடாது, சேர்த்தால் திருடர்கள் திருடி கொண்டு போய்விடுவார்கள், பூச்சும் துரும்பும் அவைகளை கெடுத்து போடும் அப்படி சொல்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால் இந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது, ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்க்கக்கூடாது, பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை என்ன செய்ய வேண்டும், சேர்க்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு உபதேசமாய், ஆலோசனையாய், புத்திமதியாய் சொல்லுகிறார். ஆகையினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்க்க வேண்டாம். இயேசு சொன்னார், நான் சொல்லிய இந்த வார்த்தையின்படி செய்கிறவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுகிறவன் அப்படி சொன்னார். நான் சொல்லி இந்த வார்த்தையின்படி செய்யாதவன் அஸ்திவாரம் இல்லாமல் மணல் மேல் வீட்டை கட்டுகிறவன் அப்படி சொன்னார். ஆண்டவர் சொன்னபடி செய்கிறவங்க கற்மலையின் மேல் வீட்டை கட்டுறவர்களாம். இயேசு சொன்னபடி செய்யாதவங்க அஸ்திவாரம் இல்லாமல் வீட்டை கட்டுறவர்களாம். எப்படி வேணாலும் வீடு கட்டலாம். கற்பாறைக்கு மேலே வீடு கட்டலாம், பாருங்க, மணல் மேலே வீடு கட்டலாம். ஆனால் எந்த வீடு நிலை நிற்கும்? அஸ்திவாரம் போடாமல் மணல் மேல் வீடு கட்டினா அந்த வீடு நிலை நிற்குமா? கற்பாறையின் மேல் கட்டினா தானே அந்த வீடு என்ன செய்யும். ஆண்டவர் கற்பாறையின் மேல் வீடை கட்டுறவர்களை பார்த்து புத்தி உள்ளவர்கள் என்று சொன்னார்.
அஸ்திபாரம் போடாமல் மணல் மேல் வீட்டை கட்டுறவர்களை பார்த்து ஃபூல், முட்டாள் என்று சொன்னார். புத்தி இல்லாதவர்களே அப்படி சொன்னார். உங்களை பார்த்து இயேசு எப்படி சொல்வார்? என்ன பார்த்து எப்படி என்ன சொல்வார்? பிரசங்கம் பண்ணால் முதல் பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கு தான். பாஸ்டர் எனக்கு பிரசங்கம் பண்ணிட்டார் நீங்கள் சொல்ல முடியாது. பிரசங்கம் பண்ணுறவர்கள் தான். நானும் 21 வயசுலேருந்து ஊழியம் செய்கிறேன். இதுவரைக்கும் நான் ஒன்று சேர்த்து வைக்கவே இல்லை. 7, 8, 10 ஆலயங்களை கட்டியிருக்கிறேன். வட இந்தியாவிலையும் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறேன். இந்தியா முழுவதும் போயிருக்கிறேன். மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், ராஜஸ்தான், பீகார், வட மாநிலங்கள் எல்லாம் போய் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறேன். அருமையானவர்களே, இயேசு சொன்னபடி செய்தால் நீங்கள் புத்தி உள்ளவர்கள். கண்மலையிலாம் நம்ம வீட்டை கட்டணும். அஸ்திபாரம் இல்லாமல் மணல் மேல் வீட்டை கட்டக்கூடாது. அஸ்திபாரம் இல்லாமல் மணல் மேல் வீட்டை கட்டினால் இயேசு அவர்களை பார்த்து என்ன சொல்வார்? முட்டாள் அப்படி சொல்வார். புத்தி இல்லாதவனே, இன்றைக்கு ராத்திரியிலே உன் ஜீவன் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேர்த்து வைத்தது யாருடையதாகும்? இது இயேசு சொல்கிற வார்த்தை. இந்த பைபிளில் புதிய ஏற்பாட்டில் முதல் முறையாக சீஷர்களுக்கு வாயை திறந்து ஆண்டவர் உபதேசம் பண்ணுகிற வார்த்தை. இப்போ பூமியில் நம்ம பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தால் பாருங்க, திருடர்கள் திருடி கொண்டு வருவாங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கி ராத்திரி உங்கள் வீட்டில் திருடன் வர போகிறான். ஒருத்தர் வந்து சொல்லியாச்சு உங்களுக்கு, இன்றைக்கி உங்கள் வீட்டில் வந்து திருடன் வந்து எல்லாம் திருடிட்டு போகிறான். சரி, எல்லாம் எடுத்துகிட்டு போட்டோம். திருடன் வந்து என் பொருளெல்லாம் திருடிட்டு போட்டோம். யாராவது சொல்லுவீங்களா? நீங்கள் அப்படி யாராவது சொல்லுவீங்களா? அப்படி சொன்னால் உங்களுக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவர் சோத்திரம், இயேசுநாதர் முதலே சொல்லி வச்சுட்டார் உங்களுக்கு. நீங்கள் பூமியில் பொக்கிஷங்களை சேர்த்தீங்கன்னா திருடன் கண்டிப்பாக திருடி கொண்டு போயிடுவான். தூச்சம் திரும்ப அவைகளை கெடுத்து போடும். எப்படி பாஸ்டர் பூமியில் திருடன் எப்படி திருந்து என் பொக்கிஷத்தை திருட்டு போவான்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். என்னுடைய நிறைய அனுபவத்தில் நான் அதை உங்களுக்கு சொல்ல முடியும். அனுபவ ரீதியாக நிறைய காரியங்களை நான் சொல்ல முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சோதரம். இந்த சர்ச்சில் ஒரு ஐயா இருந்தார். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தனக்கு ஒரே ஒரு மகளுக்கு ஒரே ஒரு பிள்ளைக்கு 5 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்து வைத்தார். அவர் அரசாங்கத்தில் வேலை செய்தார். அப்போ நான் தான் அடக்கம் பண்ணேன். அவரை அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரேன். அவங்க மகள் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறான். தகப்பனார் செத்ததுக்காக மகள் சந்தோஷப்படுறான். தகப்பனார் சீக்கிரம் செத்ததுக்காக அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறான். சீக்கிரம் செத்துட்டாரு, ரொம்ப நல்லது பாஸ்டர்னு சொல்கிறான். ஆண்டவருக்கு சோதரம். அவரு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது எனக்கு தெரியும். அவர் எவ்வளவு பிரயாசப்பட்டு சேர்த்து வைத்தார். அவர் எவ்வளவு பிரயாசப்பட்டு தன் மகளுக்காக பிரயாசப்படுகிறார். மகள் தான் செத்து போன தகப்பனை பார்த்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வடிக்கல. அவர் ரொம்ப சந்தோஷப்படுகிறார், ரொம்ப மகிழ்ச்சி. அப்பன் சீக்கிரம் செத்தது என்னது பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தகப்பனார் தாயார் பொக்குங்களை சேர்த்து வைக்கிறாங்க. எதுக்கு வைக்கிறாங்களோ தெரியல. இயேசு சொன்னதை செய்யுங்க, அதுதான் ரொம்ப மேன்மையானது. பூமியில் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க, அது ரொம்ப கனம் உள்ளது, ரொம்ப மேன்மையானது. அம்மையான தேவனுடைய பிள்ளைகளே, பூமியிலே நீங்கள் பொக்கிஷங்களை சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே திருடர்கள் இல்லை, அங்கே பூச்சி இல்லை, அங்கே துரும்பு இல்லை. ஆமென். இந்த வேதவசனம் யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயை திறந்து அவர்களுக்கு என்ன செய்தார்? உபதேசம் பண்ணி சொல்கிறார். இந்த வசனத்தில் தான் எழுதியிருக்கிறது, பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சேர்க்கக்கூடாது. தகப்பன் இறந்ததுக்கு மகள் சந்தோஷப்படுகிறாள். இந்த பொல்லாத இந்த உலகம். தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இருந்தார், காமராஜர். அவர் சொன்னார், உன் பிள்ளை ஊனமுற்ற பிள்ளையாக இருந்தால் உன் பிள்ளைக்கு ஏதாவது சொத்து சேர்த்து வை. உன் பிள்ளை கை கால் இல்லாத ஊனமுற்ற பிள்ளையாக இருந்தால் உன் பிள்ளைகளுக்கு ஏதாவது சேர்த்து வை. ஆனால் நீ சொத்து சேர்த்து வைத்து உன் பிள்ளையை ஊனனாக்காதே, உன்னால் உன் பிள்ளையை நீ கெடுத்து போடாதே. அவர் அந்த ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். ஊனமுற்ற கண் தெரியாத பிள்ளையாக இருந்தால் சேர்த்து வைக்கலாமா, ஆனால் நல்ல பிள்ளைகளுக்கு என்ன செய்யக்கூடாது பாருங்க. அப்படி அவருடைய அறிவுரையிலே அவர் என்ன செய்கிறார் பாருங்க சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூட அப்படிதான் சொல்றார். இந்த பூமியிலே நீங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தால் இங்கே பூச்சி இருக்கிறது, இங்கே துரும்பு இருக்கிறது, இங்கே திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள் அப்படி சொல்றார். எப்பவும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். திருடுவார்கள் கூட சொல்லலை, கண்ணமிட்டு திருடுவார்கள் அப்படி சொல்லிடுறாரு. கண்ணமிட்டு என்ன செய்வார்கள்? ஆமென். நீங்களாம் அவங்க பொக்கிஷம் எங்கே சேர்த்து வச்சிருக்கீங்க? பரலோகத்திலையா, புலோகத்திலையா? இதெல்லாம் சொல்றது குறைஞ்சது 2 மணி நேரமாயிலும் வேணும்.
ஆனால் 40 நிமிஷத்தில் இதெல்லாம் சொல்லி முடிக்க முடியாது. அதனால் ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கண்மலையின் மேலே நீங்கள் வீட்டை கட்டினால் இயேசு உங்களை பார்த்து புத்தி உள்ளவர் என்று சொல்வார். நீங்கள் அஸ்திவாரம் இல்லாமல் மணல் மேல் வீட்டை கட்டினால் பார்த்து புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்வார். அதனாலே நீங்கள் கண்மலையின் மேலே அஸ்திவாரம் போட்டு இயேசு சொன்னபடி அவரை பின்பற்றுங்கள். அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு மேன்மையாக இருக்கும். இயேசு கிறிஸ்து அப்படி தான் சொன்னார். ஆண்டவருக்கு சோதரம். உங்களுக்கு புத்தி இல்லைன்னா ஆகாயத்து பறவைகளும் பாருங்கள், அவையெல்லாம் விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறது இல்லை. ஏதாவது விதைக்குதா? ஏதாவது அறுக்குதா? களஞ்சியத்தில் சேர்த்து வைக்குதா? உங்கள் அவைகளை பரமப்பிதா நீங்கள் அவர்களை பார்க்கலாம் விசேஷித்தவர்கள் அப்படி சொல்றார். நீங்கள் அவர்களை பார்க்கலாம் விசேஷித்தவர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை, உண்ணவும் உடுக்கிறதுக்காக நீங்கள் ஒரு நாள் கவலைப்படவே கூடாது. இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதனால இந்த பூமிக்குரிய காரியத்துக்காக நீங்கள் கவலைப்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்க முடியாது. இந்த அற்ப உலகம், இந்த அற்ப காரியம், அற்ப உலகத்திற்காக, அற்ப காரியத்திற்காக நீங்கள் ஆண்டவரை பின்பற்றவில்லை. நீங்கள் தேவனை பின்பற்றுறது மகத்துவம் உன்னதமான மேன்மையான அவருடைய ராஜ்யத்துக்காக. ஆவிக்குரிய மக்களுக்கு நல்ல நம்பிக்கை விசுவாசம் இருக்க வேண்டும். நான் ஒரு புஸ்தகத்தில் படித்தேன். அதில் ஒரு மனிதனுக்கு விலை ₹6.40 அப்படி போட்டிருக்கு. ஆக்சுவலி ₹6.40 ஒரு மனுஷனுக்கு விலை. பாருங்க, நமக்கு உள்ள முழுவதும் இருக்கிறது உடம்புல 90% தண்ணி தான் இருக்குது. 90 தண்ணி இந்த உடம்பை விட்டு போன பிறகு இந்த உடம்புல இருக்கிற சுண்ணாம்பு, இந்த உடம்புல இருக்கிற எலும்பெல்லாம் எடுத்து ஒரு சுண்ணாம்பு செய்தால் ₹2 சுண்ணாம்பு இருக்கான். இந்த உடம்புல எலும்பெல்லாம் சேர்த்தா இந்த உடம்புல இருக்கிற இரும்பெல்லாம் எடுத்து ₹1 ஆணி இருக்குதான். இந்த உடம்புல கொழுப்பு இருக்குதான், அதெல்லாம் எடுத்தால் ₹2 சோப்பு செய்யலாமா. அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு. சுண்ணாம்பு, சோப்பு, கொழுப்பு. இப்போ உடம்புல கால்சியம் இருக்குதான், இந்த உடம்புல பொட்டாசியம் இருக்குதான். இதெல்லாம் சேர்த்து எடை போட்டு பார்த்தா ஒரு மனுஷனுக்கு விலை ₹6.40 அப்படி அந்த புத்தகத்தில் போட்டிருக்கு. உங்களுக்கு விலை ₹6.40 தான், எனக்கு விலை ₹6.40 தான். மீதியெல்லாம் அந்த உடம்புல என்ன இருக்குது? ஜீவன் கிறிஸ்து. ஜீவன் போன பிறகு இந்த உடம்புக்கு விலை என்ன? ₹6.40. ₹2 தான் சுண்ணாம்பு இருக்கான், ₹1 சோப்பு இருக்கான், ₹1 இரும்பு இருக்குதான், கொஞ்சம் கால்சியம் இருக்குதான், கொஞ்சம் பொட்டாசியம் இருக்குதான். மனுஷனுக்கு விலை எவ்வளவு? இந்த பைபிள் கூட அப்படிதான் சொல்லுது. அற்பமான இந்த சரீரம், இந்த சரீரம் அற்பமான சரீரம். இதை இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற அவருடைய பிள்ளைகளை இந்த சரீரம் மகிமையின் சரீரமாய் ஆண்டவர் மாற்றுறார். இந்த வசனம் சொல்றதுபடி விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு தான். கொரிந்தியர் 15 நீங்கள் படித்தா சொல்லியிருக்கோம், எழுதியிருக்கிறது அப்படியே நீங்கள் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் இது எழுதியிருக்கிறது அப்படியே விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு தான் ரட்சிப்பு கிடைக்குமா. மற்றவர்களை என்ன செய்வார்களாம்? விசுவாசம் விருதாவாயிருக்கும் அப்படி சொல்லியிருக்கிறார். விசுவாசம் எப்படி இருக்கும்? அன்னையிலே பாருங்க, இந்த சரீரம் பைபிள் சொன்னபடி அற்பமான சரீரம் தான். ஆண்டவர் சோதரம் இந்த வேதத்தில் கூட அப்படிதான் சொல்லியிருக்கிறார். இம்மைக்காக இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் வாழ்றவன் எல்லா மனுஷரை விட ரொம்ப மோசமானவன் சொல்லியிருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்துக்காக வாழ்ந்தால் ரட்சிக்கப்படாதவர்களை விட அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? மோசமானவர்கள். அப்படி எழுதியிருக்கு. நீங்கள் படிச்சிருக்கீங்களா? 2 பேதுரு புத்தகத்தில் நீங்கள் படித்தால் அப்படி என்ன செய்யிருக்கிற? இம்மைக்காக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றக்கூடாது. உலகத்துக்காக இயேசுவை பின்பற்றவர்கள் ரொம்ப கனமானவர்களாக இருக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை இந்த பைபிள் அப்படி தான் சொல்கிறார். நீங்கள் பூமிக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் எதுக்குரியவர்கள்? பரலோகத்துக்குரியவர்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய எக்கால சத்தம் கேட்கும்போது நம்முடைய சரீரம் மகிமையின் சரீரமாய் ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதில் இந்த சரீரம் கிறிஸ்துவின் மகிமையான சரீரமாக என்ன செய்யப்படுகிறது? அதான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல்னால நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். உயிர்த்தெழுந்த சாயலுக்கு ஒப்பான பிள்ளைகளாக நம்ம இருப்போம். உயிர்த்தெழுந்த பிறகு நம்ம யாருடைய சாயல் உள்ளவர்களாக இருப்போம்? மகிமையின் சாயல் உள்ளவர்களாக இருப்போம். நான் நீங்கள் ரோமரில் படித்தா குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறதுக்காக அவர் நம்மளை முன்குறித்து இருக்கிறார் அப்படி சொல்லியிருக்கு. ரோமர் 8ஆம் அதிகாரம் சொல்லி படித்தா குமாரனுடைய சாயல் ஒப்பா இருக்கிறதுக்காக அவர் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? அப்பா வளர்த்தர் வந்தால் பிள்ளைகள் வளர்ந்துருக்குது. அப்பா குள்ளமாக இருந்தால் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபை தான் இது. இந்த சபை எப்படி இருக்கணும்?
மகிமையான நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றணும். ஆமென். ஆக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களுக்குள்ளே கிறிஸ்து பெரிய நம்பிக்கையாக இருப்பார்கள் என்று சொன்னால் உங்கள் சரீரம் ஒரே நிமிஷத்தில் மர்வமாக்கப்படும். எக்கால சத்தம் கேட்கும்போது நம்ம என்ன செய்வோம்? மர்வமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் கர்த்தரோடு கூட என்ன செய்வோம்? பவுல் சொல்றார், அற்பமான சரீரத்தை மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக என்ன செய்வார்? மர்வப்படுத்துவார். பிலிப்பியர் 3:14 படித்தால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதனால இந்த இயேசு சொன்னதுபடி ஆண்டவர் இம்மைக்காக மட்டும்தான் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடாது. அப்படி சொன்னால் சாதாரண மனிதர்களை விட எப்படிப்பட்டவர்களாம்? மோசமானவர், குறைவானவர்கள் என்று சொல்கிறார். அதனாலே பாருங்கள், ஆண்டவர் இயேசு சொல்கிறார், இந்த பூமியிலே நீங்கள் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே திருடர்கள் கண்ணம் விட்டு திருடுவார்கள். இங்கே பொக்கிஷம், இங்கே தூச்சும் திரும்பாவில் என்ன செய்யும்? ஃபாதர் கூட நல்ல பாட்டு சேர்த்து வைக்காதே திருடன் பறித்து கொள்வான், கொடுத்திடு கர்த்தருக்கு குறைவின்றி காத்து கொள்வான், கொடுத்திடு கர்த்தருக்கு குறைவின்றி காத்து கொள்வான். உன்னையே வெறுத்து விட்டான் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தான் சுகமாய் வாழ்ந்திடலாம், சுயத்தை சாகடித்தான் சுகமாய் வாழ்ந்திடலாம். அப்படி இங்கெல்லாம் சேர்த்து வைக்கக்கூடாது. யார் சொன்னா? அப்படி யார் சொன்னா? என்ன பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்ணால் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே, இப்போ நாங்கள் என்ன செய்கிறது? பைபிள் அப்படி தானே சொல்லியிருக்கு. இயேசுநாதர் அப்படி தானே சொல்கிறாரு, பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை என்ன செய்யாதுங்க, இங்கே சேர்த்து வைத்தால் திருடர்கள் திருடி கொண்டு போய்விடுவார்கள், வீணாய் போய்விடும். எவ்வளோ பிரயாசங்கள் வீணாய் போகிறது பாருங்க. தகப்பனார் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு சொத்து சேர்த்து வைக்கிறார், பிள்ளைகளுக்கு எதையாவது சேர்த்து வைக்கிறார், பிள்ளைகள் வீணாக அதை என்ன செய்கிறார்கள் பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சொன்னதை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். நல்ல கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து பாருங்க, கண்மணியின் மேல் உங்கள் வீட்டை கட்டுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் உங்களுக்கு மேன்மையானது எல்லாம் பரலோகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் மேன்மை உள்ளவர்களாக இருப்பீர்கள். ஆகையினாலே பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை நீங்கள் சேர்க்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்கள் இருக்கிறார்கள், யோவானுக்கும் சீஷர்கள் இருக்கிறார்கள், பரிசேயர்களுக்கும் சீஷர்கள் இருக்கிறார்கள், சரிசேயர்களுக்கும் சீஷர்கள் இருக்கிறார்கள். யோவானுடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து கேட்குறாங்க, யோவானுடைய சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தது மாதிரி எங்களுக்கும் ஜெபம் பண்ணக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே அப்படி கேட்குறாங்க. யோவானுடைய சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்குறார், எங்களுக்கும் ஜெபம் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுங்க. அப்போ இயேசு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறார், பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் பரிசுத்தம் பரலோகத்தில் செய்யப்பட போல பூலோகத்தில் என்ன செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு என்ன செய்யும் தான். அப்படிதானே படிச்சிருக்கீங்களா நீங்க? ஆமென். ஒரு அல்லேலூயா கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆண்டவர் சோதரம். அல்லேலூயா. நான் 11 வருஷத்துக்கு முன்னாடி இலங்கைக்கு வந்தேன். ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ண போனால் அவங்க சொன்னாங்க, இந்தியாவிலேருந்து வரவங்களுக்கு பிரசங்கம் பண்ண கொடுக்கறது இல்லை அப்படி சொன்னாங்க. என்ன காரணம் அப்படி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அற்புதம் நடக்கு, அதிசயம் நடக்குன்னு பிரசங்கம் பண்ணுறாங்க, அப்படி நடக்கலை, அதனால ஜனங்கள் எங்கிட்ட கேட்குறாங்க, அதனாலே நாங்கள் கொடுக்கறது இல்லைன்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன பிரசங்கம் பண்ண போகிறீங்க பாஸ்டர் அப்படி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று பிரசங்கம் பண்ண போகிறேன் அப்படி சொன்னேன். உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம் அப்படின்னு என்ன செய்ய போகிறேன். பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே 5000 கொடுத்தான். பிரசங்கமே கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இந்த ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே பாருங்கள், நம்முடைய சரீரம் தேவனுடைய. இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படி ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கிறார்? எங்களுக்கு அன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு என்ன செஞ்சிடும். நீங்கள் பாருங்கள், அங்கே எழுதியிருக்கு பாருங்கள், ஆண்டவருடைய பைபிளில் சொல்லியிருக்க, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று எங்களுக்கு என்ன செய்யும் தாரும். ஆமென். கர்த்தருடைய பைபிள் அப்படி தான் சொல்லுகிறேன். பாருங்க, மோசே சில பேர் மக்கள் வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. மோசே சொல்கிறாரு, 1 ஓமர் அளவு தான் மண்ணா எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் 1 ஓமர் தான் மண்ணா எடுக்கணும். 6 நாளைக்கு 1 ஓமர் மண்ணா தான் கொண்டு வரணும். 2 ஓமர் மண்ணா கொண்டு வரக்கூடாது. 1 ஓமர் மண்ணா தான் கொண்டு வரும்.
7வது நாள் மட்டும்தான் 2 ஓமர் மன்னா கொண்டு வரணும். அப்போ 2 ஓமர் மன்னா மோசே சொல்றதை கேட்காம 2 ஓமர் மன்னா வீட்டுக்கு கொண்டு வந்தா பாருங்க, மன்னா புழுவாக போயிடும். மன்னா என்ன செஞ்சு போயிடும்? மோசே சொல்றதை கேட்காம வனாந்தரத்தில் 2 ஓமர் மன்னாவை எடுத்துக்கொண்டு வந்தா மன்னா என்ன செஞ்சிடும் சொல்லுங்க? புழு பிடிச்சி போயிடும். மன்னா என்ன செஞ்சிடும்? மோசே சொல்றதை கேட்டு மன்னா கொண்டு வந்தால் தேனில் செய்த பணியாரம் மாதிரி இருக்கும். அது எப்படி இருக்கும்? அது தேனில் செய்த பணியாரம் மாதிரி இருக்கும் மன்னா. ஆனால் மோசே சொல்றதை கேட்காம வனாந்தரத்திலே மன்னா எடுத்துக்கொண்டு வந்தா மன்னா என்ன செஞ்சு போயிடும்? அது ஆமே. நீங்கள் எல்லாரும் பைபிள் படிக்கிறவங்க தான், நான் உங்களுக்கு புதுசாக ஒன்றும் சொல்லலை, பைபிளில் இருக்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மண்ணா புழு பிடிச்சி போயிடும். மண்ணா என்ன செஞ்சிடும்? வீட்டுக்கு கொண்டு வந்து மண்ணா புழு பிடிக்கணுமா? என்ன தேன் இட்டு பணியாரம் மாதிரி இருக்கணும்னு சொன்னால் மோசே சொல்றது என்ன செய்யணும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எனக்கு புத்தி உள்ளவர்களாக இருக்கணுமானா கண்மலையின் மேல் வீட்டை கட்டணும், அஸ்திவாரம் போட்டு வீட்டை கட்டணும். அஸ்திவாரம் போடாமல் வீடு கட்டக்கூடாது. அஸ்திவாரம் போடாமல் வீடு கட்டுறவர்கள் புத்தி இல்லாதவர்கள். முயல் இருக்கிறத அது சத்துவம் இல்லையா, வாயில பலன் இல்லை. ஆனால் தன் வீடு எங்கே வைக்கும் தெரியுமா? கண்மலைக்கு மேல் தான் தன் வீட்டை என்ன செய்யும்? சத்துவம் இல்லாத சந்துவா இருந்தாலும் கண்மலையின் மேல் தன் அஸ்திபாரத்தை போடுகிற குடிமுசல் என்று பைபிள் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவர் சோதரம். இயேசு சொன்னபடி நீங்க ஜீவிக்கணும். அப்போதான் உங்கள் விசுவாசம் கர்த்தரை பற்றி கொள்கிற விசுவாசமாக மாறும். பைபிள் சொல்லுகிறது, இல்லாவிட்டால் உங்கள் விசுவாசம் எப்படி இருக்குமே? விருதாவாக இருக்குமே. நான் சொல்லிய வார்த்தையின்படி செய்கிறவன் கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷன். நான் சொன்ன வார்த்தையின்படி செய்யாதவன் அஸ்திபாரம் போடாமல் வீட்டை கட்டுகிற புத்தி இல்லாத ஆண்டவர் சோதரம். அல்லேலூயா. அப்போ உலகத்தில் ஒன்றும் சேர்க்கக்கூடாதா பாஸ்டர்? உலகத்தில் எதுவும் சம்பாதிக்க கூடாதா? நீ கேட்கலாம்ல. உலகத்தில் எதுவும் சேர்க்கக்கூடாதா? சேர்க்கக்கூடாது. இந்த ஆண்டவருக்கு என்னால் சோதரம். இந்த பைபிள் என்ன சொல்றது தெரியுமா? ராஜ்யத்தை தேடுங்க, நீதியை தேடுங்க, இவையிலெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் சோதரம். அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். கர்த்தரே ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதுல ஒரு நாள் வேதனை வரவே வராது. உன் களஞ்சியங்கள் திராட்சரசத்தால் நிரம்பி இருக்கும். உன் தானியங்கள் திராட்சரசம், களஞ்சியங்கள் திராட்சரசம் புரண்டு ஓடும் அப்படி இருக்காரு. உன் களஞ்சியங்கள்ல கோதுமைகள் திரம்பி இருக்கும். உன்னுடைய ஆலயத்திலே திராட்சரசம் என்ன செய்யும்? புரண்டு ஓடும் அப்படி இருக்காரு. பாருங்க, இடங்கொள்ளாமல் போக மட்டும் வானத்தின் பலகணிகளை திறந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேனா ஆசீர்வதிக்க மாட்டேனா என்று ஆண்டவர் சொல்கிறார். எப்படி ஆசீர்வதிப்பாராம்? இடங்கொள்ளாமல் போக மட்டும் வானத்தின் பலகணிகளை திறந்து என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் அப்படிதான் சொல்றார். ஆண்டவர் நமக்கு தருகிறவர் தான். ஆண்டவர் நமக்கு, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் அவங்களை தருகிறவர் தான். ஆனால் நம்முடைய வேத வசனத்தைக்கு மீறி பாருங்க, ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும், பொருள் சேர்க்க வேண்டும், பணம் சேர்க்க வேண்டும். அவரெல்லாம் பார்த்து ஆண்டவருடைய பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? ஐஸ்வர்யவான்களே அலறுங்கள் அப்படி இருக்கிறது. பைபிள் படிச்சீங்கன்னா உங்க பொண்ணு வெள்ளியெல்லாம் வேண்டாம் வெறுப்பா இருக்குமா? ஆண்டவருடைய கோபத்தின் நாளிலே அவைகளெல்லாம் அவர்களுக்கு எப்படி இருக்கும்? வேண்டாம் வெறுப்பா இருக்கும் அப்படி சொல்லி இருக்கிறார். எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிச்சீங்கன்னா அப்படி எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென், ஆமென். அல்லேலூயா. சந்தோஷம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பார்சல் சொல்றதுதான் பைபிள் வசனம் தான், ஒன்றும் மாற்றி இல்லை. இது ஒரு தூதன் கூட கூட்டியோ குறைச்சோ என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. எழுதியிருக்கிறது தான் அப்படி என்ன செய்யணும். அல்லேலூயா. அதனால இயேசு சொன்னபடி நம்முடைய வீட்டை நம்ம கட்டணும். அந்த வீடு தான் என்ன செய்ய பாருங்க நிலை இருக்கு. இந்த அற்பகால இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாள் அந்த பூமியில நம்ம வாழ போறோம். அந்த இயேசு நமக்காக உண்டாக்கிருக்கிற நித்திய வீடு, என்றென்றைக்கும் இருக்கிற ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ண அவருடைய மகிமையின் ராஜ்யம் ஒரு நாள் அழிவில்லாதது ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம் பண்ணால் ரொம்ப பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் வெளிச்சம் வேண்டாமா? அங்கே தேவனுடைய ராஜ்யத்தில் வாசல்களே இல்லையா? அங்கே ஆட்டுக்குட்டியாண்டுடைய மகிமையே அந்த ஆலயத்தை பிரகாசித்து கொண்டே இருக்குமா? அங்கே பாருங்க, 24 பிதாவாகி தேவன் இருக்கிறார், வலது பாசத்தில் இயேசு இருக்கிறார், சுற்றி 24 மீட்பர் இருக்கிறார்கள், 4 ஜீவன்கள் இருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க தெரியுமா? பெருவெள்ள இறைச்சலை போல, இடி முழக்கத்தை போல சர்வ வல்லமுள்ள தேவனாய கர்த்தர் ராஜபாரம் பண்ணுகிறார் என்று ஓய்வில்லாமல் இடைவிடாமல் எப்படி சொல்றாங்க? பெருவெள்ள இறைச்சல் எப்படி கேட்கும்?
இடி முழக்கம் எப்படி கேட்கும்? பெருவெள்ள இறைச்சலை போல, இடி முழக்கத்தை போல தேவனைகளின் தேவனாய கர்த்தர் ராஜபாரம் பண்ணுகிறார் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பைபிளில் அப்படிதான் எழுதியிருக்கிறது. இங்கெல்லாம் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் படிச்சுன்னா இப்படிதான் சொல்லியிருக்கிறேன். பிரகாசமான பாருங்க, வச்சிரக்கல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது, பிரகாசமான இந்திர நீளத்துக்கு அது ஒப்பாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இந்த பைபிள் அப்படிதான் நமக்கு சொல்லுகிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, பூமியிலே நம்ம நம்முடைய பொக்கிஷத்தை சேர்க்கக்கூடாது ஆண்டவர் சொல்லிட்டு, ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை என்ன செய்யுங்க? சேர்த்து வைங்க. எல்லாம் சொல்லுங்க, பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், பூச்சும் திரும்பும் அவைகளை கெடுக்கும். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சி இல்லை, துரும்பு இல்லை, அங்கே திருடர்களும் கண்ணை விட்டு திருடுவதில்லை. அப்போ நீங்கள் எங்கே உங்கள் பொக்கிஷம் சேர்க்க போறீங்க? இயேசு சொன்னது. இது யார் சொன்னது சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயை திறந்து அவர்களுக்கு என்ன செஞ்சது? சொன்ன உபதேசத்தில் தான் இது சொல்லி இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் உங்களை இந்த கிருபை உள்ள வசனத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் விவேகம் புத்தி உள்ள பிள்ளைகளாக இருந்து இயேசு சொன்னபடி உங்கள் கிறிஸ்துவோடு சேர்ந்து உங்களை நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய சத்தியத்துக்கு நீங்கள் நல்ல மேன்மையான பிள்ளைகளாய் வாழுங்கள். தேவன் உங்களுக்கு அதிகமான நல்ல கிருபை தருவாராக. இந்த வேத புஸ்தகத்திலே 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம் யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். இந்த ஐஸ்வர்யம் எல்லாமே நிலையற்ற ஐஸ்வர்யம் அப்படி சொல்லிரு. இந்த பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? இந்த உலகத்திலே நம்ம சேர்த்து வைக்கிறது எல்லாமே என்ன ஐஸ்வர்யமா? எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் சொல்லுங்க? நிலையற்ற. இதுல நம்பிக்கை வைக்கக்கூடாது. இதுல என்ன செய்யக்கூடாது? இதுல நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது? நிலையற்ற ஐஸ்வர்யம். இந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்து மேல நம்பிக்கை வைக்காம நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? எல்லா நன்மையும் சம்பூர்ணமாய் தருகிற தேவன் மேல நம்பிக்கை வைக்கணும். யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? சகல நன்மையும் எப்படி தருவார் நம்முடைய ஆண்டவர்? சகல நன்மையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். இன்னைக்கு பாருங்க, அந்த வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. ஜீவனுள்ள தேவன் மேல நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஐஸ்வர்யம் வந்துட்டா இருமாப்பு வந்துருமா? அவனுக்கு என்ன வந்துடும்? அநேகர் பாருங்க, ஐஸ்வர்யத்தினால தேவன் யார் என்று கேட்கிறாங்க. தேவன் எங்கே இருக்கிறார்? தேவன் யாரு? அவர் எங்கே இருக்கிறார்? அப்படி கேட்கிறாங்க. எதனால 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 அப்படி கேட்குறாங்க? கொஞ்சம் வந்ததுனால. பைபிளில் சொல்லியிருக்கு, அற்பனுக்கு வாழ் வந்து அடுத்த ராத்திரியில் கூட பிடிப்பானா. என்னப்பாரு, நிலையப்பாரு. பைபிள் அப்படி தொண்டையை நெரிச்சு அப்படி சொல்லியிருக்கு. கண்ணை மறுட்டி பார்த்து காலில் ஒய்யாரமாய் சிலம்பொழிக்க திரிகிறார்கள் அப்படி எழுதியிருக்கு. எதனால அது வருது? ஐஸ்வர்யம் வந்தால் போதுமா, மனுஷன் முகமே மாறிடும். பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் பணம் வந்துட்டா என்ன செஞ்சிருவாங்க? ரொம்ப வித்தியாசமாக என்ன செய்வாங்க? அதான் பிரசங்கி சொல்றாரு, நான் தரித்திரனாகி நான் திருடக்கூடாது, ஐஸ்வர்யவனாகி உங்களுடைய நாமத்தை நான் மறுதளிக்க கூடாது. ஆண்டவரே, எனக்கு எவ்வளவு தேவையோ அதெல்லாம் தந்து என்ன செய்யும்? திருடுனா தேவனுடைய நாமத்தை தூசிப்பாங்க. தரித்திரனா இருந்தா தேவனை பற்றி என்ன செய்வாங்க? குறை சொல்லுவாங்க. எனக்கு எவ்வளவு தேவையோ அதையெல்லாம் தந்து என்ன செய்யும்? ஆசீர்வதியும் அப்படி சொல்லுங்க. ஆண்டவர் நீங்களும் நானும் அப்படிதான் சொல்லணும். ஆண்டவர்கிட்ட எப்படி சொல்லணும் சொல்லுங்க? நம்ம தேவைக்கு என்ன உண்டோ அதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு குறைவில்லாம தந்து நம்மளை என்ன செய்வார்? ஆமென், அல்லேலூயா. நிறைய கிடைச்சால் கூட நம்ம எப்படி மாறிடுவோம்? ஆண்டவர் யாரு, அவர் எங்கே இருக்கிறாரு, இருமாப்பு வந்துடும். என்ன செஞ்சிடும்? எனக்கெல்லாம் அப்படி வராதுன்னு சொல்லுங்க. சொல்ல முடியல. இருமாப்பு வந்துருமா? இந்த வேதத்தில் அப்படிதான் சொல்லி இருப்பாருங்க. ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்புள்ள சிந்தை உள்ளவர்களாக மாறி விடுவார்கள். ஆமென், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஐஸ்வர்யம் உள்ளவங்க எப்படி மாறிடுவாங்க? எப்படி மாறிடுவாங்க? தேவன் யாரு? தேவன் எங்கே இருக்கிறாரு? ஐஸ்வர்யத்தினால்தான் கெட்டு போனவங்க அநேகம் இருக்கிறாங்க. சும்மா அந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து அவன் தேவனை விட்டு விலகி போய்விட்டான். இவ்வளோ உங்கள் சர்ச்சில் பார்த்துருக்கலாம்.
ஆண்டவர் சோதரம். பணம் வந்ததுனால தேவனை விட்டு விலகி போறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க இல்லையா? ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்வார், அப்படி பைபிள் சொல்கிறார். தேவனை விட்டு விலகிற அகங்காரிகளை ஆண்டவர் என்ன செய்வாரு? ஆண்டவர் சோதரம். அல்லேலூயா. அது பொறுவரை நீங்க பணத்தினால கெட்டு போக கூடாது, ஐஸ்வர்யத்தினால நீங்க என்ன செய்யக்கூடாது. ஆனால் இயேசு சொன்னது உங்களுக்கு சொல்லுகிறோம். அல்லேலூயா. உங்களுக்கு பிடிக்காது எங்களுக்கு தெரியும், பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் பரவாயில்ல. இயேசு சொன்னது சொன்னதில் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். அல்லேலூயா. இயேசு சொன்னது தான் என்ன செய்யணும். ஆமென். இயேசு சொல்றபடி செய்கிறவர்கள் எங்க வீடு கட்டுறவர்கள்? கண்மலையின் மேல் தங்கள் வீட்டை என்ன செய்கிறவர்கள்? கட்டுகிறவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல நீங்க நம்பிக்கை வைக்க கூடாது. நிலையற்ற ஐஸ்வர்யம், இந்த ஐஸ்வர்யம் கொஞ்ச நாள் இருக்கும், கொஞ்ச நாள் என்ன செஞ்சிடும் அந்த ஐஸ்வர்யம். பாருங்க, அந்த வசனத்தில் அப்படிதான் சொல்லி இருக்கிற. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல நீங்க நம்பிக்கை வைக்காமல் எல்லா நன்மைகளையும் சம்பூர்ணமாய் தருகிறவர். எல்லாரும் வாயினாலும் சொல்லுங்க, சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் தருகிற ஜீவனுள்ள தேவன் மேல் உங்கள் நம்பிக்கை என்ன செய்ய வேண்டும்? ஜீவனுள்ள தேவன் மேல் நம்முடைய நம்பிக்கை என்ன செய்யணும்? நம்முடைய நங்கூரம் இயேசு தான். நம்முடைய நங்கூரம் யார் தான்? இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஜீவன். இயேசு கிறிஸ்து தான் ஜீவன், நம்முடைய ஆண்டவர் தான். ஜீவன் இல்லைன்னா எப்படி நம்ம வாழ முடியும்? உங்கள் ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்கள் அவரோடு மகிமையில என்ன செய்வீர்கள்? வெளிப்படுவீர்கள். அல்லமை உள்ள சத்தியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை கிருபை உள்ள வசனத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் புத்தி உள்ள பிள்ளைகளாக இருந்து, விவேகம் உள்ள பிள்ளைகளாக இருந்து, பரலோக ராஜ்யத்துக்காக இந்த பூமியிலே வாழ்ந்து நல்ல மகத்துவம் உன்னதமான ஆண்டவரை சேவித்து ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே எக்கால சத்தம் கேட்கும் போது மர்வமாகி நம்ம எல்லாம் கர்த்தரை சந்திக்கணும். இந்த சபையுடைய நோக்கமே அதுதான். ரசிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய நோக்கமே எக்கால சத்தம் போது நீங்க எடுத்துக்கொள்ளப்படலைன்னு சொன்னா, இங்க பாருங்க அந்தி கிறிஸ்து ஆட்சி வந்துடும். அந்தி கிறிஸ்து வந்துட்டான்னு சொன்னா பாருங்க, இந்த பைபிள்ல சொல்லி இருக்குது, மற்றவர்கள் 1000 வருஷம் முடிகிற வரைக்கும் உயிரோடு எழும்பவில்லை. இப்ப கர்த்தர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படலை அப்படின்னா, இந்த உலகத்துல நீங்க 1000 வருஷம் இருக்கணும். கர்த்தர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்பட்டா நீங்க என்ன செஞ்சிடலாம்? மர்வமாகி மகிமையில் என்ன செஞ்சிடலாம்? கர்த்தர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படலைன்னு சொன்னா, நீ வெளிப்படுத்துற 26ஆம் வசனத்தில் படிச்சா சொல்லியிருக்கு, அவர்கள் மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடிகிற வரைக்கும் அவர்கள் உயிரோடு என்ன செய்யல? இந்த பூமியில 1000 வருஷம் அவர்கள் பூமியில வாழணும். அப்புறம் எல்லாருக்கும் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு, கடைசி வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்புல தான் பாருங்க, அவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்து அவர்கள் இரத்த சாட்சிகளாய் மரித்தால் அவர்கள் 1000 வருஷம் அரசாட்சிக்கு என்ன செய்வார்கள்? பங்கு வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய 1000 வருஷம் அரசாட்சியை பற்றி பைபிளில் 11 இடங்களில் சொல்லியிருக்கிறார். இயேசு இந்த பூமியில ராஜாதி ராஜாவாக அரசாழ்வார். இந்த பூமியில கர்த்தருடைய நாமம் மட்டும் ஒன்று தான் இருக்கும். இந்த பூமியில பாருங்க, இயேசு நாமெல்லாம் வேற ஒரு நாமமே இந்த பூமியில என்ன செய்யாது. கர்த்தர் இந்த பூமி எங்கும் ராஜாவாக இருப்பார் அப்படி சொல்லு. அப்படி நாமம் ஒரே ஒரு நாமம் தான் இருக்கும், அப்படி எழுதப்பட்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிங்கமும் கரடியும் ஒன்றாய் வாழும். பாருங்க, சிறு பிள்ளை பாம்பை பிடித்து விளையாடும், ஆண் பரிசுத்த பர்வதத்தில் எங்கும் தீமை செய்வாரே இல்லை அப்படி எழுதியிருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களோடு இந்த பூமிக்கு வந்து இந்த பூமியில் 1000 வருஷம் இயேசு ராஜாதி ராஜாவாய் அரசாழ்வார். இந்த பைபிள் இந்த உலகத்தில் பரிசுத்தவான்களுக்காக இந்த உலகம் கொடுக்கப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இந்த வேத வசனம் அப்படி சொல்லுகிறது. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சோதரம், அவர் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட எத்தனை வருஷம் அரசாண்டார்கள்? 1000 வருஷம் என்ன செய்தார்கள்? பரிசுத்தவான்களுக்கு இந்த பூமியை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா, ஆமென். அதான் நம்பிக்கை உள்ள பிள்ளைகள், வசனத்தின்படி உருவாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு இக்கால சட்டம் கேட்கும்போது நம்முடைய சரீரம் என்ன செஞ்சிடும்? மர்வமாக்கப்படலைன்னா இங்கே அந்தி கிறிஸ்து ஆட்சி வந்துடுவான். அந்தி கிறிஸ்து ஆட்சி வந்தா இரத்த சாட்சியா மறிச்சாதான் அப்புறம் நீங்க என்ன செய்ய முடியும்? உயிர்த்தெழுதலுக்கு என்ன செய்ய முடியும்? வர முடியும். இல்லைன்னா நீங்க என்ன செய்ய முடியாது, வரவே. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சோதரம், கிருபை உள்ள வேத சத்தியங்கள் ஆவிக்குரிய மக்களாகி உங்களை நாங்கள் வேத வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். விசுவாசித்து விசுவாசித்து எழுதியிருக்கிறது அப்படியே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படி சொல்லு. மற்றபடி உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டது? அது கடைசியில் நம்ம வீணா போனால் இப்படி, பிரயோஜனம் இல்லாமல் போனால் இப்படி, ஆண்டவரை பின்பற்றி நம்ம மேன்மை பங்குள்ளவர்களாய் மாறாவிட்டால் எப்படி? ஆமென், அல்லேலூயா. இயேசு உங்களுக்கு ஜீவனாக இருப்பாராக, இயேசு உங்களுக்கு நம்பிக்கையாக இருப்பாராக, இயேசு உங்களுடைய முழு ஞானமாக இருப்பாராக,
இயேசு உங்களுக்கு மீட்பாக இருப்பாராக. இயேசு உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருப்பாராக. ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னபடி நல்ல நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக இயேசுக்காக வாழுங்க. இந்த பூமியிலே நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளை நாம் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க கூடாது. பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை என்ன செய்யுங்கள்? திருடர்கள் இல்லை, பூச்சி இல்லை, துரும்பவில்லை. உங்கள் இதயம் எங்கே இருக்குதோ அங்கே உங்கள் பொக்கிஷம் என்ன செய்யும்? பரலோகத்தில் நீங்கள் பொக்கிஷம் சேர்த்து வைக்கிற ரொம்ப பாக்கியசாலிகள். அல்லேலூயா. நாங்கள்லாம் பரலோகத்தில் நிறைய பொக்கிஷம் சேர்த்து வச்சுருக்கோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்து வந்த பிறகு எங்கள் குடும்பங்களுக்கோ வீடுகளுக்கோ நாங்கள் போகல. இயேசுவுக்காக மட்டும்தான் 24 மணி நேரமும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் கிருபைக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றது போல நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? பின்பற்ற வேண்டும் அப்படி சொல்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சோதரம். ஆனால் இயேசு சொன்ன வார்த்தையை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நீ மறக்கவே கூடாது. பூமியிலே பொக்கிஷம் சேர்த்து வைக்க வேண்டாம், பூச்சியும் துரும்பும் அவைகளை கெடுக்கும். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், பூச்சியும் இல்லை, துரும்பும் இல்லை, திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவதும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சோதரம். 5 நிமிஷத்தில் முடிக்க போகிறேன். ஒரே ஒரு சத்தியத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாசனத்தை கேட்டு கண்மலையின் மேல் உங்கள் வீட்டை கட்டி கொள்ளுங்க. நீங்கள் புத்தி உள்ள பிள்ளைகளாக இருப்பீர்கள். இந்த வேத புஸ்தகத்திலே பாருங்கள், ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்று விரும்பினவர்கள் அநேகர் மதிகேட்டிலும் அப்படி சொல்லியிருக்கிறது. மதிகேட்டிலையும் அவர்களுக்கு தானாலே மதிகேடு என்ன செய்யணுமா கேட்டால் வந்துடுவான். நீங்கள் தீமைத்தேவில் நீங்கள் படிச்சீங்கன்னா அங்கே பாருங்கள், அங்கே சொல்லியிருக்கிறது, ஐஸ்வர்யவானான்னு விரும்புகிறவர்கள் சோதனையிலையும் கண்ணியிலையும் மதிகேட்டிலையும் அழிவிலும் அழிந்து மதிகேடமுள்ள தேசத்தினாலே பலவித இச்சைகளினாலே விழுந்து போவார்கள். நீங்கள் வேணால் படித்து பாருங்கள். 10வது வசனம், 9வது வசனம், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிச்சு பாருங்கள். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அழிந்து மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். ஐஸ்வர்யவான்களா விளம்புறவங்களாம் மதிகேடு உள்ளவங்களாம் அப்படி பைபிள் சொல்லுது. இப்போ பாஸ்டர் மேலே கோவப்படாதீங்க, நான் பாவம் உங்களை மாதிரி நானும். ஆண்டவர் சோதரம். ஐஸ்வர்யவானவன் சம்பாதிக்கணும் விரும்பினீங்களவங்களாம் எப்படிப்பட்டவங்களா? அப்படியா பாஸ்டர் சொல்கிறீங்க? பைபிள் அப்படியா சொல்லுது? பைபிள் அப்படி தான் சொல்லுகிறார். ஆண்டவர் சோதரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஐஸ்வர்யவான்கள்னு சொன்னால் பாருங்க, அவருடைய இருமாப்பு உள்ளவர்கள். ஐஸ்வர்யவான்கள் சொன்னால் மதியேடு உள்ளவர்கள். பலவிதமான பாவத்திலையும் பலவிதமான இச்சைகளிலையும் அவங்க என்ன செஞ்சிருவாங்க? விழுந்து போவார்கள். அப்படி அழியுது. உங்களுக்கு பாவம் உங்களை மேற்கொள்ளக்கூடாது. இயேசுவை நம்பி ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பின்பற்றி நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் உங்கள் வீட்டிலையும் குடும்பத்திலையும் நல்ல சமாதானம் உள்ள பிள்ளைகளாய் வாழுங்க. அல்லேலூயா. பொருளாசை என்று சொல்கிறது மனுஷனை எங்கு கொண்டு விடுகிறது தெரியுமா? ஆண்டவர் சோதரம். பொருளாசைக்காரர்கள் பாருங்க, அநியாயக்காரர்கள், அருவருப்பானவர்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள், 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தமும் கடலிலே அவர்கள் என்ன செய்வார்கள்? படிச்சிருக்கீங்களா பைபிளில்? பொருளாசை உள்ளவர்கள். அல்லேலூயா. என்கிட்ட பொருளாசையே இல்லை பாஸ்டர், சொல்லுங்களேன். நம்ம இறுதியும் பொருள் சேர்க்கணும், பணம் சேர்க்கணும் அப்படி தானே இருக்குது. இயேசு என்ன சொல்றாரு? ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் மதிகேடு உள்ளவர்கள் அப்படி சொல்றார். ஆமென். ஒரே ஒரு சத்தியம் சொல்லிடுறேன். இஸ்ரவேல் மக்கள் அப்படி சொன்னா அவங்கள மாதிரி யாருமே கிடையாது. இந்த பைபிள் அப்படிதான் சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? தேவனுடைய ராஜ்ய கம்பீரம் அவங்களோடு இருக்கிறது. அவங்களுக்கு முன்னாடி தேவதூதன் போவார், அவங்களுக்கு பின்னாடி தேவதூதன் போவார். வானத்திலே சூரியனை நிற்க பண்ணி ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு ஜெயம் கொடுப்பார். கடல் 2ஆக புழக்கம். இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் வெட்டாந்தரையாய் நடந்து போவார்கள். எகிப்தியர்கள் கடலிலே அமிழ்ந்து போவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சொல்லி முடியாத காரியங்களை எல்லாம் இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் செய்வார். இந்த வேதத்தில் நீங்கள் படிச்சா அப்படிதான் சொல்லியிருக்கு. பாருங்கள், ஆண்டவர் சோதரம். இஸ்ரவேலன்னு சொன்னார், எல்லாருடைய இருதயம் தண்ணீரை மாதிரி கரைஞ்சு போயிருமா அப்படி எழுதியிருக்கு. ஏன்னா இந்த தேவன் இவங்களுக்கு பயங்கரமான காரியங்களை செய்கிறார். இந்த தேவன் இவங்களுக்கு கூடவே இருக்கிறார். இவங்க கூட முன்னாலேயும் பின்னாடியும் கூட இருக்கிறார். இவர்களை விட்டு விலகவே இல்லை, இவர்களை கைவிடவே இல்லை. இவ்வளோ பயங்கரமான காரியங்களாம் செய்து பாருங்க வழி நடத்திட்டு போறார். மோசே காலத்துக்கு முடிஞ்சு யோசுவா வர்றார். இப்போ சிவந்த சமுத்திரம் இருக்கிறார். அப்புறம்
எரியோ பட்டணம் இருக்கிறது, ஆயி பட்டணம் இருக்கிறது. ஆயி பட்டணத்துக்கு வந்தால் சிறுவேலர்கள்லாம் பெரிய தோல்வி, சிறுவேலர்லாம் சங்காரம் ஆகுறாங்க, சிறுவேலர்லாம் மடிஞ்சு போகிறாங்க. யோசுவா ஆண்டவர்கிட்ட போய் விழுந்து கேட்குறார், ஆண்டவரே என் ஜனங்கள் இப்படி அழிஞ்சு போகிறாங்களே, புறஜாதியார் மூப்பட்டு என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே புறஜாதியார் உம்முடைய நாமத்தை என்ன சொல்லுவாங்க? ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன் கூட்டத்தில் ஒருத்தன் பொருளாசைக்காரனாக இருக்கிறான். ஒரே ஒரு மனுஷன், இந்த ஒரு மனுஷனால இஸ்ரவேல் கோத்திரத்துக்கே தோல்வி உண்டாச்சு. படிச்சிருக்கீங்களா? அவன் பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க. ஆகான். அவன் பேர் யாரு? என்ன செஞ்சான் தெரியுமா? ஒரு பாபிலோண்டிய சால்வை, அப்படி வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஒரு பாபிலோண்டிய 200 சேக்கல் வெள்ளி, 50 சேக்கல் பொன் பாளையம் எடுத்து அவனுடைய பாளையத்தில் குழி தோண்டி பாட்டுங்க அதை புதைச்சிட்டான். ஆண்டவர் சோதரம். இப்போ பாருங்க, இஸ்ரவேலருக்கெல்லாம் பெரிய தோல்வி உண்டாகி போச்சு. யோசுவா ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறார், ஆண்டவரே ஏன் உங்களுடைய ஜனங்களுக்கு தோல்வி வந்தது? ஏன் உங்களுடைய ஜனங்களுக்கு நஷ்டம் வந்தது ஆண்டவரே? இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பாரு, இந்த சபிக்கப்பட்ட இந்த பொருளை எடுத்து என் வீட்டுக்குள்ள புதைச்சி வச்சிருக்கிறான். உடனே பாருங்க, கண்டுபிடிச்சாச்சு. ஆகானை கொண்டு வந்தாச்சு, ஜனங்களுக்கு முன்னாடி நிறுத்தி கல்லை கொண்டு எரிஞ்சு கொண்டாச்சு. அவனை கல்லை வச்சு எரிஞ்சு கொண்டு அங்கேயே அவனை அடக்கம் பண்ணி அவனுக்கு கல்றைக்கு அவனுக்கு ஒரு மேலே கல்லை கூட்டி அதில் ஒரு அடையாளத்தை நாட்டி வைக்கிறாங்க. என்ன அடையாளம் நாட்டி வைக்கிறாங்க? வனாந்திரத்திலே பொருளாசையினாலே செத்தான். அப்படி வனாந்திரத்திலே அவனுக்கு ஒரு அடையாளம் வைக்கிறாங்க. நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா யோசுவாவின் புஸ்தகத்தில் அது எழுதியிருக்கிறார். வனாந்திரத்திலே பொருளாசையினாலே என்ன செய்தான் பாருங்க. ஏன் அப்படி செய்கிறாங்க? இனி வரக்கூடிய சந்ததிகளாயிலும் அப்படி செஞ்சிடக்கூடாது, இனி வரக்கூடிய பிள்ளைகளாயிலும் இதை பார்த்து திருந்தணும், இதை பார்த்து பொருளாசை உள்ளவர்களாய் வனாந்திரத்தில் இவர்கள் என்ன செய்யக்கூடாது, அழிஞ்சு போகக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே ஒரு அடையாள தூணை நாட்டி வைக்கிறாங்க. அங்கே என்ன நாட்டி வைக்கிறாங்க? ஒரு அடையாள தூணை என்ன செய்கிறாங்க? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரே ஒரு மனுஷனால ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோசுவா சொல்றார், இந்த சபிக்கப்பட்ட பூமி இதில் இருக்கிற ஒன்றை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தொடவே சொல்ல, ஒன்றை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தொடவே. பாருங்க, ஒரு கோத்திரத்துக்கு ஒரு மனுஷன் போதும், ஒரு சபைக்கு ஒரு ஆள் போதும். இந்த சபையே கெட்டு போறதுக்கு ஒரு ஆள் என்ன செய்யும்? பாருங்க, பைபிள் அப்படிதான் சொல்கிறது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடையாளம் வைக்கிறாங்க. என்ன அடையாளம் வைக்கிறாங்க? எழுதி வைக்கிறாங்க. பொருளாசைனாலே வனாந்திரத்திலே செத்தான். அப்படி என்ன செய்யறாங்க பாருங்க. பொருளாசை என்று சொல்கிறது பில்லி சூனிய பாவத்துக்கு சமமா, அப்படி பைபிளில் சொல்லி இருக்கிறது. முரட்டாட்டம் பண்றது, கீழ்ப்படியாம காட்டுறது, பொருளாசைன்னு சொல்றது என்ன பாவத்துக்கு சமம்? பில்லி சூனிய பாவத்துக்கு. பாஸ் சொல்ற தமிழ் உங்களுக்கு புரியுதா? புரியுதா? பாஸ் பேச தமிழ் உங்களுக்கு புரியுதா? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயான்னு சொல்லுங்களேன். ஒரு சந்தோஷமா நான் போறேன். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சோதரம். அவங்க எல்லாம் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், எல்லாம் விவேகம் உள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள். உங்களுக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது. பைபிள் விட ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன், அவரே உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் சகாயம் சேர அவரே உனக்கு முன்னால சென்று உன் சத்துருக்களை எல்லாம் துரத்தி என்ன செய்வாரு? அழிச்சு போடுவார். அவரே நமக்கு முன்னாடி செய்வார். நம்முடைய சத்துருக்கள் எல்லாம் துரத்தி என்ன செய்வார்? யோசுவா சொல்றாரு, காலேப் சொல்றாரு, யோசுவா என்னை வனாந்திரத்தில் இருந்து என்னை அனுப்பும்போது எனக்கு 40 வயசாயிருந்தது. இப்போது எனக்கு 80 வயசாச்சு. ஆனால் 40 வயசுல என்ன பலன் இருந்துச்சோ அதே பலன் 80 வயசுல எனக்கு இருக்குது அப்படி சொல்றா. சொல்லுங்க, 40 வயசுல உள்ள பலன் 80 வயசுல யார் சொல்றா? அப்படி காலேப் சொல்றாரு. யோசுவா என்ன வனாந்திரத்தில் அனுப்பினாரு, அப்ப எனக்கு வயசு எத்தனை? 40 வயசு. இப்போ வயசு எனக்கு 80ஆவது. 40 வயசுல இருந்த பலன் எனக்கு 80 வயசுல இருக்குது அப்படின்னு காலேப் சொல்றார். பைபிள் சொல்கிறது, அக்கிரமெல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணை அழிவுக்கு விடுதலையாக்கி மீட்டு நன்மையினால் கிருபையினால் முடிசூட்டி கழுகுக்கு சமானமா உன் வயது திரும்ப வாழ வயது போல. சொல்லுங்க, கழுகு சமானமாய் திரும்ப எப்படி வயது எப்படி மாறுகிறது? அதனால நீங்க 80 வயசு உள்ளவங்களாம் 40 வயசுன்னு சொல்லுங்க. என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க பாஸ்டர்? காலேப் அப்படித்தானே சொன்னாரு. என்னை அனுப்பும் போது எனக்கு 40 வயசு, இப்போ எனக்கு 80 வயசு ஆச்சு. ஆனா 40 வயசுல உள்ள பலன் இப்பொழுது எனக்கு என்ன செய்யுது? இருக்குதுன்னு சொன்னார். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்றது பைபிள். நம்முடைய வயது திரும்ப வாழ வயதை போல் ஆகிறது. சொல்லுங்க,
நம்முடைய வயது திரும்ப வயது போல் வாழ வயது போல ஆகிறது. ஆண்டவர் சோதரம். முதியவன் கூட இளைஞன் என்று என்ன செய்யணுமா சொல்லும். பலவீனன் கூட பலவான்கள் என்று என்ன செய்யணுமா அப்படி எழுதி படிச்சிருக்கீங்களா? பலவீனன் கூட என்ன சொல்லணும்? பலவான் என்று என்ன செய்வானாக. ஒரு கோத்திரத்தில் பலகீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. தேவன் தம்முடைய ஜனங்களை சத்துருக்களை பார்க்கிற பலவான்களாய் மாற்றினார். இந்த வேதவசனம் அப்படிதான் சொல்லுகிறது. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பலன் நமக்கு வரும்போது, பரிசுத்தாவின் பலன் நமக்கு வரும்போது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மேன்மையானவைகளை கர்த்தருக்காக நம்ம செய்ய முடியும். ஆண்டவரே நமக்கு சகாயம் செய்கிற கேடகம், அவரே நமக்கு மகிமை பொருந்திய பட்டயம், அவரே நமக்கு முன்னாடி சென்று நம்முடைய சத்துருக்களை துரத்தி அவளை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஆமென். இந்த தேவனை பன்றிக் கொள்ற பிள்ளைகள் எல்லாரும் பாக்கியவான்கள். இயேசுக்கா வாழுகிற பிள்ளைகள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்? ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொன்ன சத்தியம் பைபிள் சொல்லுகிறது. வேதவசனம் சொல்லுகிற சத்தியத்தை கொஞ்சம் வித்தியாசமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்கள் பாக்கியசாலிகள். கண்மலையின் மேல் உங்கள் வீட்டை கட்டுங்க. புத்தியுள்ள பிள்ளைகளாக இருக்கணும். இயேசு சொன்னார், நான் சொல்லிய இந்த வார்த்தையின்படி செய்கிறவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள, நான் சொல்லி இந்த வார்த்தையின்படி செய்யாதவன் அஸ்திபாரம் இல்லாமல் மணல் மேல் வீட்டை கட்டுகிறார் புத்தி இல்லாத பிள்ளைகள் அப்படி சொல்றான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. டைம் முடிந்து விட்டது. கிருபையாக உங்களை எல்லாரும் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். நீங்கள் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக இந்த உலகத்தில் வாழணும். இந்த உலகம் அற்ப காலமானது. கொஞ்ச நாள் தான் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ முடியும். நிரந்தரமானது இல்லை. ஆண்டவர் இயேசு நமக்காக மகிமையான ஒரு ராஜ்யத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். நாம் என்றைக்கும் ஒரு நாள் அங்கே சந்திப்போம். நிச்சயமாகவே நம்முடைய இயேசு வருவார். பரலோகத்திலே நாம் ஒவ்வொருவரும் ஒரு நாள் ஒவ்வொருத்தரை பார்க்கலாம், ஒருத்தரை பேசலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள் நல்ல நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த தேவனை அண்டிக் கொள்கிற பிள்ளைகள் எல்லாரும் பாக்கியவான்கள். ஆமென்.